ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முக்கியமான பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இவங்களை என்னோட கொலீக்னு சொல்லலாம், ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், கைடுன்னு சொல்லலாம். இப்போது உங்களை பற்றி சொல்லுவாங்க. வியூவர்ஸ்க்கு இன்னைக்கு எதை பற்றி சொல்ல போகிறோம்? நீங்க புதுசா சேனல்ல பத்திலாம் சொல்ல போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் உங்களை பத்தி சில விஷயங்கள் கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களோட பேரை சொல்லுங்க, வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஏஐ வேர்ல்டுக்குள்ள? என்னோட நேம் தினேஷ். என்னோட ஜேர்னி எப்படி ஏஐ வேர்ல்டில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, என்னோட ஒர்க் பிளேஸில் தான். நான் ஒரு கேம் டெவலப்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஒரு நாள் ஏஐ பற்றி ஒரு மீட்டிங் நடந்துச்சு. எங்களோட ஒர்க் ஃப்ளோவில் ஏஐ எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி, R&D பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்படிதான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஏஐ டூல் மிட் ஜேர்னி. ஸோ அதில் தான் என்னோட ஏஐ ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. செல்ஃப் லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னீங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பட் உங்க ஃபர்ஸ்ட் ஏஐ டூல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அண்ட் எப்படி யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க? நான் எதை கற்றுக்கிட்டேன்னா, யூடியூப் டுட்டோரியல்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதில் மோஸ்ட்லி டிஸ்கார்டில் ஃபஸ்ட்டு மிட்ஜர்னிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுக்கு முன்னாடி டிஸ்கார்ட் யூஸ் பண்ணி அவ்வளோவா பழக்கம் இல்லை. ப்ராம்ப்டிங் பார்த்தேன். ப்ராம்ப்டிங் அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி சில பேராமீட்டர்ஸ் போடுறத கவனித்தேன். அதுதான் அந்த ஏஐ டூலை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எனக்கு பட்டுச்சு. சொல்லப்போனால் ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ், என்ன வெர்ஷன், என்ன மாதிரியான ஸ்டைல் நமக்கு தேவைப்படும். ஸோ நான் கேம் இண்டஸ்ட்ரியில் இருந்ததால் அங்கே மல்டிபிள் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டைல் கன்சிஸ்டன்சி கொண்டு வரங்கிறது ஆரம்பத்தில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதை யூஸ் பண்ண தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அங்கே எனக்கு ட்ரெயினர்னு அந்த மாதிரி யாரும் இல்லை. ஸோ நானே தான் செல்ஃப் லேர்ன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஓகே, எவ்வளோ நேரம் டெய்லி ஏஐ டூல்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அண்ட் உங்கள் லேர்னிங்கில் பிக்கஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 to 6 hours அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பாதி நேரம் புது ப்ராஜெக்ட்ஸ், மிச்ச பாதி நேரம் என்னோடய ஃபீல்டில் நான் இப்போது கான்செப்ட் ஆர்ட், கிராஃபிக் டிசைன், மோஸ்ட்லி இப்போது எல்லாமே ஏஐயோட தான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னோடய லேர்னிங்கில் பிக்கெஸ்ட் மூமெண்ட் என்னென்னா, எனக்குன்னு ஒரு தனி அசிஸ்டன்ட் சாட்பாட்டை க்ரியேட் பண்ணி அது கூட இப்போது இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கிறது தான் என்னோடய ஏஐ ஜேர்னிலேயே பிக்கெஸ்ட் மூமெண்ட்.